This video is sponsored by BuyMode e-shopping application. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லா பொருட்களும் இது மிக மலிவான விலையில் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4 month பேபி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 4 month ஆச்சு அப்படின்னா அந்த பேபி வந்துட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க பாஷையில் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம பேசினோம் கொஞ்சினோம் அப்படின்னா அதுக்கு எதிரொலியே அவங்களும் சத்தம் போடுவாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த டைமில் வந்துட்டு நிறையா குழந்தைங்க உதட்ட பிதுக்கிட்டு அழுவாங்க. அதுக்கப்புறம் சிரிப்பாங்க. நம்ம பேசுகிறதுக்கு வந்து சிரிப்பாங்க. இந்த மாதிரினா பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பார்வை வந்துட்டு நல்லா தெரியும். எல்லா கலர்ஸும் எல்லாமே நல்லா தெரியும். நம்ம எதை கொடுத்தாலும் அதை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்துட்டு நிறைய குழந்தைங்க வந்துட்டு குப்புற விழுந்துருவாங்க. பாதி குழந்தைங்க வந்துட்டு குப்புற விழ மாட்டாங்க, மல்லாக்க தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஒவ்வொரு குழந்தைங்க சீக்கிரமாகவே குப்புற விழுந்துருவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க 6 monthக்கு அப்புறம் தான் குப்புற விழுவாங்க. அதை வச்சு அந்த குழந்தை குப்புற விழுந்துச்சு, நம்ம குழந்தை இன்னும் விழலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலைப்பட்டுக்காதீங்க. இந்த டைமில் வந்துட்டு கை சப்புதல் வந்துட்டு நிறைய குழந்தைங்க பண்ணுவாங்க. கையை வாயில் வச்சு சப்புவாங்க. அப்புறம் வாயிலேருந்து சல்வாயாக வரும். ஏன்னா அவங்க அதிகமாக பேசுனாங்க அப்படின்னா வாயிலிருந்து சல்வாயாக வரும். அது எல்லாமே நார்மல் தான். நீங்கள் அதில் கவலைப்படாதீங்க. கை சப்புனாங்க அப்படின்னா இப்போ நிறைய வந்துட்டு உரை மாதிரி வந்துடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டாலும் சரி, நார்மலாக நீங்கள் கையை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் 15 டைம் எடுத்து விட்டிங்கன்னா அதுவாகவே கை வாய்க்கு போகாமல் பழகிரும். நீங்கள் இதுக்காக எந்த ஒரு உரை எதுவுமே போட தேவையில்ல. நிறைய குழந்தைங்க ஒல்லியாக இருப்பாங்க. அதுக்காக நம்ம அம்மானா கவலைப்படுவாங்க, என் குழந்த ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக எதுவும் கவலைப்படாதீங்க. போன் வெயிட் இருந்தால் போதும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதை வச்சு எந்த கவலையும் படாதீங்க. 4 month ஆச்சு, நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாட்டுப்பால் அது மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மாட்டுப்பால் கொடுக்க தேவையில்லை. 6 month வரைக்கும் உங்ககிட்ட தாய்ப்பால் இருக்குது அப்படின்னா தாய்ப்பாலே கொடுங்க, அதுவே போதும். எக்ஸ்ட்ரா மில்க்கு தேவையே இல்லை. இந்த டைமில் வந்துட்டு சில குழந்தைங்க பால் குடிக்கவே மாட்டாங்க விளையாண்டுக்கிட்டு. அதனால் 6 month வரைக்கும் நீங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த டைமில் வந்துட்டு குழந்தை வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில குழந்தைங்க தூங்காமல் இவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க. இனிமேல் வந்துட்டு நல்லா தூங்குவாங்க. நீங்கள் வந்து இனிமேல் ரெகுலராக காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் 2 times வந்து குளிப்பாட்டுங்க. நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினீங்க அப்படின்னாவே நல்லா குழந்தைங்க வந்து தூங்கிடுவாங்க.